ஹலோ மூர்த்தி. டே கார்த்திகா வயசுக்கு வந்துட்டாடா. எப்பக்கா? இன்னைக்கு மதியம் ஸ்கூலுக்கு போன பொண்ணு வயத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாடா. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. வீட்டில் இருக்க கிளவி வேற என்னென்னமோ சொல்லுது என்று அழுகாத குறையுடன் பேசினாள் சசிகலா. தனது சீருடையில் இங்கு பட்டதால் வந்த தகராறில் சக மாணவி வயிற்றில் அடித்ததும் சுருண்டு விழுந்தாள் கார்த்திகா. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், சீக்கிரம் அவள் அம்மா கிட்ட விட்டுட்டு வாங்கன்னு தண்ணி தெளித்து எழுப்பிய ஆசிரியர் 2 மாணவிகளை துணைக்கு அனுப்பி வைத்தார். கார்த்திகா ஒரு கணம் பயந்தே விட்டால் தனக்கு என்ன நேர்ந்தது என்று. இந்த நேரம் பாட்டி ஆலமரம் போல வளர்ந்திருக்கும் புளியமரத்தின் காய்களை பொறுக்கிக் கொண்டிருப்பாள். அம்மா சமையல் அறையில் அரைந்து கிடப்பாள். அப்பா பாட்டியின் பேச்சை கேட்பது போல் தலையசைத்து கொண்டிருப்பார். கார்த்திகா கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையுடையவள்தான். அவளின் எண்ண அலைகளின்படியே பாட்டி வாசலில் நின்றாள். துணைக்கு வந்தவர்கள் சிறிதும் தயங்காமல் உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லிவிட்டு அவர்கள் வெட்கப்பட்டு ஓடிவிட்டனர். பார்த்தியாடா சுப்பிரமணி, உன் பொஞ்சாதியை கூட்டிட்டு வரும்போதே சொன்னேன், இவ துரதிருஷ்டம் பிடிச்சவ, இவளால் நமக்கு தர்த்திரியந்தான் வந்து ஆடப்போகுது. ஆத்தாக்கு புள்ள பாரு, அமாவாசை அன்னைக்கு உட்கார்ந்துட்டா. உனக்கு எப்போதான் நல்ல காலம் பிறக்குமோ? ஏ புள்ள, புறத்தால வழியா போய் துவைக்கிற கல்லுக்கிட்ட உட்காரு. ஓடு, எதையும் தொடாம போடி. சசிகலா அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அடுப்புங்கரை வாசலில் நின்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தாள். சுப்பிரமணிக்கும் சசிகலாவிற்கும் திருமணமாகி 14 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அவர்கள் செய்த சிறு பிழை யாதெனில் அது இருவர் செய்த பிழையல்ல, சுப்பிரமணி மட்டும் செய்தது. விடிந்தால் சுப்பிரமணிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம். ஆனால் பெயரிலோ மரபு பிழை இருப்பதாலோ என்னவோ இரவில் சசிகலாவே மணந்தான். அன்று செய்த வீர சாகசத்திற்கு வருவாயாக இன்னமும் திட்டு வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். திருமணமான புதிதில் கொஞ்சம் கோபப்படத்தான் செய்தாள் சசிகலா. ஆனால் இரவில் கணவன் எடுத்துரைத்து அவளது கோபத்தையும் கொன்று விடுவான். சொல்லிக்கொள்ளும்படி சுப்பிரமணிக்கு ஏதும் வேலை இல்லை. அறுவடை நாட்களில் கையில் கொஞ்சம் பணம் நிற்கும். மீதி நாட்கள் அறுவடை நாட்களுக்காக காத்திருப்பதுதான் பிரதான வேலை. இன்று என்ன சமையல் என்று அம்மா முடிவெடுப்பாள். மகன் காய்கறிகளை வாங்கி வருவான். இவள் குழம்பு வைப்பாள். எலை, உன்கிட்ட தான் பேசுகிறேன், இப்படி இடிச்சு பிள்ளையார் கணக்கா செவுத்த பார்த்துட்டு கிடக்க? நான் என்னத்தை செய்ய? ஆகிற வேலையை ஆளுக்கு ஒன்றா செய்வோம். முதல்ல பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுங்க. இதையும் நானே செய்கிறேன். போடா கூறுகட்ட பயலே. தாய் வீட்டு கடைசி முறையும் நாமே செஞ்சுட்டா இவ வீட்டுக்காரங்க எதுக்கு இவளை வளர்த்தாக? முதல்ல சீரெடுத்துட்டு 3 நாள் வர சொல்லு. அப்போ தான் உன் பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற விடுவேன். கராராக சொல்லிவிடு உன் பொஞ்சாதிட்ட. துணி துவைக்கும் கல்லருகே சூரியன் மறைய ஆயத்தமானது. மைப்படிந்த சீருடைய கலட்ட உத்தரவு வராததால் கன்னத்தில் கை வைத்தவாறே வீட்டிற்குள் கேட்கும் உரையாடலை கவனிக்கத் தொடங்கினாள் கார்த்திகா. நெடுநேர பேச்சுக்கு பின் சமையலறை தேடி வந்தான் சுப்பிரமணி. சசி, பிள்ளைக்கு முறைப்படி சடங்கு செய்யணுமாம். தண்ணி இன்னைக்கே நம்ம ஊற்றிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சொல்லிட்டு 3ஆம் நாள் வரதா ஒப்புக்கிட்டா இப்போவே தண்ணி ஊற்றிக்க சொல்லுது ஆத்தா. அதுக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தான் தெரியும்ல. என்கிட்டையும் காசு இல்லடி. இல்லாட்டி இப்படி கை கட்டி நிற்க வேணாம் பாரு. உன் தம்பிக்கு ஃபோனை போட்டு விஷயத்தை சொல்லி வர சொல்லுடி. மேலும் கண்கலங்கி போனாள் சசிகலா. தான் வயது வந்தபோது கூட இப்படியெல்லாம் ஒரு நெறிமுறைக்கு ஆளாகவில்லையே என தன் மகளை நினைத்து வருந்தினாள். மகளை காண கால் விரைந்தது. இந்தா, அவகிட்ட புழங்கக்கூடாது. அவள் அங்கனுக்குள்ளேயே இருக்கட்டும். யாரும் அவளை காமந்துக்கிட்டு போக மாட்டாக. நீ ஆகிற வேலையை மட்டும் பாரு. தண்ணி ஊற்றிக்கிட்டு உள்ளே கூப்பிட்டுக்கலாம் என்றாள் கிழவி. திருமணமான பின் அப்பாவும் அம்மாவும் தலைமுழுகி விட்டனர். தம்பிதான் மொத்தமாக குடும்ப பாரத்தை சுமைக்கிறான். ஒரு பனியன் கம்பெனியில் ஏறத்தாழ 10 வருடங்களாக கூலிக்கு போய் வருகிறான். சின்னதொரு கரிசனத்தால் தம்பி மட்டும் அவ்வப்போது ஃபோன் பேசுவான். கடைசியாக தம்பியிடம் பேசி 3 மாதங்கள் கடந்திருந்தது. ஃபோன் செய்யலாமா வேணாமா என்ற பலத்த யோசனைக்கு பின் பச்சை பட்டனை அழுத்தினாள். இதை போய் அழுகிற மாதிரி சொல்கிற, சந்தோஷமாக சொல்லுக்கா. இல்லடா, இந்த கிழவி வேற புதுசாக பிரச்சனையை கொண்டு வருதுடா. உன் வீட்டு ஆளுங்க 3ஆம் நாள் சீர் கொண்டு வரேன்னு ஒத்துக்கிட்டாதான் தண்ணி ஊற்ற விடுவேன்னு சொல்லுதுடா. இப்போ என்னடா பண்ணுறது? அக்கா, பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி தைரியம் சொல்லி உட்காரவை. நான் 1 வாரம் கழித்து சீரோட வரேன். 3ஆம் நாள்னா கஷ்டங்க்கா. அப்பாட்டையும் பேசணும், ஒரு ஆளாக சமாளிக்க முடியாதுக்கா. ஐயோ இல்லடா, இந்த கிழவி 3ஆம் நாளே சடங்கு சுத்தணும்னு சொல்லுதுடா. எல்லாத்துக்கும் சரி சொன்னாதான் பிள்ளைய வீட்டில் சேர்ப்பேன்னு சொல்லுதுடா. சரிக்கா, நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஏதேனும் செய்தாக வேண்டும் என யோசித்தபடியே கம்பெனியை விட்டு வெளியே வந்தான். நண்பர்களிடம் பணம் கேட்பது என்ற முடிவில் தைரியமாக தனது சைக்கிளை எடுத்தான். கண்கள் சாலையை பார்த்தாலும் மனதிற்குள் பாவாடை, சட்டை, சோப்பு, சீப்பு, கண்ணாடி என சீரை சிறப்பிக்க மொத்தமாக ஒரு 6000 ரூபாயாவது வேண்டுமென்று முடிவெடுத்தான். மனதில் தைரியம் வந்தவள் போல் ஃபோனை வைத்துவிட்டு, என் தம்பி நாளை கழிச்சு வரான் சீரோட என்று புடவையால் கண்ணீரை துடைத்துவிட்டு மகளுக்கு தேவையானவற்றை செய்ய தொடங்கினாள். என்னடா இந்த நேரத்தில் வந்து கேட்குற? அதுவும் மாத கடைசியில் நம்ம நாராயணன் கிட்ட கேட்டியா? எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு ராசு. உன்னைத்தான் நம்பி வந்திருக்கேன், கொஞ்சம் புரட்டி கொடுடா. அப்படி இப்படின்னு ஒரு 3000 ரூபாய் ரெடி பண்ணலாம்டா. அதை வச்சு ஏதும் பண்ண முடியுமா? குறைஞ்சது 6000 ரூபாயாச்சு வேணும்டா. பாவாடை, சட்டை, சீர்பொருளெல்லாம் வாங்கணும். உன் சைக்கிளை வச்சு ஏதாவது தேருமான்னு பார்ப்போமா? சரிடா, சீக்கிரம் வா, கேட்டு பார்ப்போம். சுப்பிரமணி தன் மகளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தான். ஏனோ அவளின் அருகில் செல்லவில்லை. சசிகலாவிடம் மட்டுமே சொல்லிவிட்டு எங்கோ வேகமாக கிளம்பினான். மனுஷனுக்கு உரைத்து விட்டது. இனியாவது நல்ல வாழ்வு வரும் என அவனை தடுக்காமல் தன் வேலையில் மும்முரம் காட்டினாள்.
இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வாய் பேசாமல் பேத்திக்கான அறையை தயார் செய்து கொண்டிருந்தாள் கிழவி. கடைசியா ஒரு 1500 தரலாம், அதுக்கு மேல முடியாதுப்பா. என்ன சேட்டு, தெரிஞ்ச மூஞ்சுக்கே இப்படி சொல்ற, பார்த்து கொடு. அவ்வளோதான்ப்பா போகும். இதென்ன தங்கமா, எடைக்கு எடை காசு கொடுக்கறதுக்கு? செய்வது அறியாது நின்றான் மூர்த்தி. விற்பதற்கு என்று சைக்கிளை தவிர ஏதுமில்லை என்று நினைக்கையில் இந்த செல்போன் எவ்வளவுக்கு போகும்? சைக்கிளையும் செல்போனையும் விற்று மொத்தமாக 5500 கையில் ஏந்தி கொண்டு சோப்பு, சீப்பு, ஸ்வீட், துணி என பட்டியலிட்டு கொண்டே நடந்தான். நாளை நேரமே சென்று அனைத்தையும் வாங்கி கொண்டு நாளை மறுநாள் தன் அக்காவின் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும் என தீர்மானம் செய்து கொண்டான். 1க்கு 3 வாட்டு குளிப்பாட்டு. போட்ட துணியை அங்கேயே போற்று. குளிச்சுட்டு வந்தேன்னா அலமாரி ரூம் மூலையில் உட்காரவை. அவளை எங்கேயும் வெளியே விட்டுறாத. உலக்கத்தடியை துணைக்கி வை. போ, சீக்கிரம் போய் குளிப்பாட்டு. பொழுது வேற சாஞ்சி போச்சு. கிழவி பக்குவமாய் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி கொடுத்தாள். எல்லாத்துக்கும் கொட்டிவிட்டு மஞ்சள், வெந்நீர் என தயார் செய்து வைத்தவைகளை எடுத்துக்கொண்டு தன் மகளிடம் ஓடி சென்றாள். கார்த்தி, அம்மா வந்துட்டேன்டா. பாவம் பிள்ளை, இவ்வளோ நேரம் தனியாக விட்டுட்டேன். என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியல. இந்தா முதல்ல தண்ணியை குடிமா. நைட்டு என்னம்மா சாப்பிட செஞ்ச? இட்லி தாம்மா. நீ பெரிய மனுஷி ஆயிட்ட கண்ணு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பத்தியமாக தான் சாப்பிடணும். ரொம்ப பத்திரமா இருக்கணும். அம்மா பேச்சை தான் கேட்கணும், சரியா? கொஞ்ச நேரம் பேசிவிட்டு குளிரறைக்கு கூட்டி சென்று துணிகளை கலற்றும் முன் சில கேள்விகளை கேட்கிறாள் சசிகலா. எதற்கும் சரியான பதில் சொல்லவில்லை கார்த்திகா. ஆமாம், எப்போ ஆச்சு? கிளாஸ்லையா? என்னதுமா? அட, வயிற்று வலி எப்போ வந்துச்சு? சுந்தரி இருக்கால்ல, என் மேலே இங்கு ஊற்றிட்டாமா. அந்த சண்டையில் தான் வயிற்றில் அடிச்சிட்டா. அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம்தான் ஆச்சா? அதுக்கப்புறம் டீச்சர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. உன்னை தனியாக கூப்பிட்டு பார்த்தாங்களா? இல்லைம்மா, ஏதாவது பெரிய விஷயமா ஆகிட போகுதுன்னு வீட்டில் விட்டுட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அப்போ இன்னும் நீ ஆகலையா? என்னதுமா? தலைத்தலையாய் அடித்தபடியே குளிரறை விட்டு ஓடி வந்து அவசரமாக அலைபேசியை எடுத்து தன் தம்பிக்கு அழைக்கிறாள். அலைபேசியோ நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.